ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். சந்திக்க வைத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலையும் கூட லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 9வது அதிகாரம் 52வது வசனம். தமக்கு முன்பாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். தமக்கு முன்பாக ஒரு தூதர்களை கர்த்தர் அனுப்பினார், இடத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக. அவருடைய எடுத்துக்கொள்ளப்படுகிற நாளிலே பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு கூட நமக்கு ஒரு காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாய், உன்னுடைய காரியம் வாய்க்க பண்ணும்படியாய், உன்னுடைய காரியத்தில் தேவன் ஜெயம் கொடுக்கும்படியாய், உனக்கு ஆண்டவர் ஆதரவாய் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய், நீ போக வேண்டிய இடத்திற்கு உனக்கு தேவையான வழிவாசலை உண்டாக்கும்படியாய், கோணலானவர்களை செவையாக்கும்படியாய் கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். இன்றைக்கு தேவ சமூகத்துக்குள்ளாக என்ன செய்வது, எங்கே போவது, என்ன வழி, என்ன கண்ணை கட்டி காற்றில் விட்ட மாதிரி இருக்கிறதுன்னு சொல்லி நீ கவலையோடு கூட இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, மகனே மகளே, பயப்படாதே. எனக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி எனக்கு முன்பாக நான் தூதர்களை நான் அனுப்பினது போல உன் காரியம் வாய்க்க பண்ணும்படியாக, உன்னுடைய காரியத்திலே ஜெயம் உண்டாகும்படியாக உனக்கு முன்பாக நான் தூதனை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ இந்த தூதன் கடந்து போகும்பொழுது என் அன்பு தெய்வ பிள்ளையே, நமக்காக நம்முடைய காரியம் என்னவோ அவருக்கு ஒரு இடத்தை, இயேசுவுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக கடந்து போனோம். இன்றைக்கு உன் தேவை என்னவோ, உன்னுடைய ஏக்கம் என்னவோ, உன்னுடைய எதிர்பார்ப்பு என்னவோ, அதை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்க தமக்கு முன்பாக, உனக்கு முன்பாக, உங்களுக்கு முன்பாக, எனக்கு முன்பாக யாருடைய தேவைகள் என்னென்னவோ அதையெல்லாம் நிவர்த்தியாய் செய்து முடிக்க, சரியாக செய்து முடிக்க தம்முடைய தூதர்களை கர்த்தர் அனுப்புகிறார். அல்லேலூயா. இப்போ தூதன் கடந்து போகும்பொழுது என் அன்பு தேவ பிள்ளையே, அது எப்பேற்பட்ட கோணலான காரியமாக இருந்தாலும் சரி, தடைகளாக இருந்தாலும் சரி, அதை எல்லாவற்றையும் செவைப்படுத்த அவனாலே கூடும். அப்போ ஆயத்தம் பண்ணத்தக்கதான ஒரு தூதனை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். உன் காரியம் ஆயத்தமாக இருக்கிறது. இன்னைக்கு உன் காரியமாக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். ஒரு தூதன் என் அன்பு தெய்வ பிள்ளையே உன்னிடத்திற்கு கடந்து வரப்போகிறார். உன் காரியத்தை செவைப்படுத்த போகிறார். அல்லது தூரமாக இருக்கிற இடத்திற்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி உன் காரியம் ஜெயம் பெறும்படியாய், உனக்கு அந்த இடம் கிடைக்கும்படியாய், அந்த லாபம் கிடைக்கும்படியாய், அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்படியாய், உனக்கு அந்த நன்மை கிடைக்கும்படியாய், அந்த ஸ்தலம் கிடைக்கும்படியாய், அந்த எதிர்பார்ப்பு என்னவோ அது உனக்கு உண்டாயிருக்கும்படியாய் கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். பயப்பட வேண்டாம். யார் என் காரியமாய் போவா? யார் அங்கே போய் பேசுவாங்க? யார் இதெல்லாம் கொண்டு போய் சொல்லுவாங்க? யார் தான் எனக்காக சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிற இல்லையா? தூதனை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் காரியமாய் அவர் போவார். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆபிரகாமுக்கு குடும்பத்திற்கு ஒரு எலியேசர் இருந்தது போல இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தூதனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் செவையாய் நடத்துவார். அவர் தம்முடைய காரியங்களை கர்த்தர் நன்மையாய் முடிய செய்வார். அல்லேலூயா. பயப்பட வேண்டாம். செபிப்போம். மகா இரக்கம கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, அன்றைக்கு இயேசுவுக்கு உமக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படிய தூதனை அனுப்பினேன். எங்களுடைய காரிய நிமித்தம் ஒரு தூதனை அனுப்புங்க. அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு சுவாமி, இந்த நாளிலே பிறந்தநாள் திருமணங்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறேன். ஆசீர்வதியும். ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக, ஆத்துமக்களுக்காக நான் செபிக்கிறேன். அவர்களுக்குரிய தூதர்களை கொண்டு கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.